நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி முந்தி வந்ததற்கான காரணங்கள் என்னவா சரி களத்துல இருந்திருக்கு? பாஜக கூட்டணி ஒரு இமாலய வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி. கிட்டத்தட்ட 220க்கும் மேற்பட்ட 230 இடம் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இதை பிஜேபி நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் இன்சுலேட் பண்ணாங்க. பிரச்சாரம் சரியாகவே ராகுல் காந்தி செய்யவில்லை. வயநாடுல பிரச்சாரம் பண்ண அளவுக்கு மகாராஷ்டிரால ராகுல் காந்தி பெருசா வரலங்கிற வயநாடு தான் காங்கிரஸ்க்கு முக்கியங்கிறத தான் காட்டுது. இதுதான் பிரச்சனை காங்கிரஸ். சார், வயநாடுல ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் மகாராஷ்டிராவை கான்சன்ட்ரேட் பண்ணலங்க ஒரு கேள்வி இயல்பா எழுதுதானே சார்? கேள்விதான் நானும் கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜில தப்பு இருக்கு. காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜில பாஜக ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி அதை ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க அந்த எலெக்ஷனை. இதுல மிக முக்கியமான விஷயம், நாடாளுமன்ற தேர்தலில் RSS கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. இப்போ பக்கத்துல வந்திருக்காங்களா சார்? பக்கத்துல மட்டும் இல்ல, அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உள்ள இறங்கி அவங்க தான் வேலை செஞ்சிருக்காங்க. குறிப்பாக உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கட்சியோட நிலைமை என்னவா சார் இருக்கும் வருங்காலங்கள்ல? இல்ல, அவங்க கட்சி எப்படி நடத்த போறாங்கிறது பார்க்கணும். ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஃபட்னாவிஸ்க்கு சிஎம் கொடுத்திருக்காங்க, அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? நிச்சயமாங்க, ஃபட்னவிஸ்க்கு தான் அதை கொடுக்கணும். நீங்க ஷிண்டேக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்ப பிஜேபியோட ஃபேஸ் யாரு? அப்ப ஃபட்னவிஸ்க்கு தானே கொடுக்கணும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, யார் முதல் வரணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம மகாராஷ்டிரா தேர்தல் பத்தி பேசியிருந்தோம் சார். யாருக்கு வெற்றி நம்மளால சொல்லவே முடியாது, ரெண்டு பக்கமும் ஒரு சம பலத்தோட இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி முந்தி வந்ததற்கான காரணங்கள் என்னவா சார் களத்துல இருந்திருக்கு? பாஜக கூட்டணி ஒரு இமாலய வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி. அந்த தோல்வியிலிருந்து துவண்டு போகாமல் எப்படியாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக முயற்சித்து பல நடவடிக்கைகள் எடுத்ததனுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன். இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை அப்படின்ற எண்ணம் இருக்கலாம், அந்த அரசாங்கத்தினுடைய பல விஷயங்கள் மக்களுக்கு பயன்படாமலோ இல்ல மக்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்க காஸ்ட் கால்குலேஷன்ஸை கரெக்டா வச்சு உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கின்ற மெசேஜ் கரெக்டா இருந்து, பிளஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருந்து, பீப்புள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, டோர் டு டோர் கேம்பெயின் பிளஸ் ரீசோர்சஸ் இருந்தா உங்களால எவ்வளவு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டையும் வீழ்த்திட்டு உங்களால பாசிட்டிவா மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸை பிஜேபி இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்கும் காமிச்சிருக்கிறத தான் நான் பாக்குறேன். ஏன்னா 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 48 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் காங்கிரஸ், சிவசேனா உத்தவ் தாக்கரே, சரத்பவார் ஃபேக்ஷனுடைய NCP இந்த 3 கட்சிகளும் சேர்ந்த அந்த மகா விகாஸ் அகாதி 31 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. 17 இடங்கள் மட்டும்தான் பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கிறது. அதுல இருந்து கிட்டத்தட்ட 220க்கும் மேற்பட்ட 230 இடம் நினைக்கிறேன்
அவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெறுவதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இதை பிஜேபி நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்சுலேட் பண்ணாங்க. வழக்கமா கடந்த 2019ஆம் ஆண்டு எடுத்து பாத்தீங்கன்னா, ஹரியானா தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் ஒன்றாக நடந்தது. இந்த முறை இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மாத இடைவெளியில என்னென்ன விஷயங்களை மகா யுக்தி அந்த கூட்டணி நடத்தி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, கேபினெட் டிசிஷன் எடுக்கிறாங்க. 7,500 ரூபாய் பணம் வந்து பெண்களுக்கு கொடுக்கறாங்க. தீபாவளி போனஸும் சேர்த்து கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கேபினெட் டிசிஷன்கள் 150க்கும் மேற்பட்ட கேபினெட் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இது வந்து நீங்க லீகலா இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா லீகல் தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு செட் ரூல்ஸ் கிடையாது. இப்படிதான் நடத்தி ஆகணும். ஆனா வழக்கமாக நடைபெற்ற அந்த முறையை மாற்றி இந்த முறை மாத்தினதுனால எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றோம். இந்த கிரிட்டிசைஸை பாஜக ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அந்த 2 மாசத்துல நடந்த அதுதான் நான் சொன்னேன், ரைட் ஸ்ட்ராட்டஜி, வெல்ஃபேர் மெஷர்ஸும் ரைட் ஸ்ட்ராட்டஜியும் இருந்துச்சுன்னா உங்களால வந்து மக்களை வந்து சென்றடைய முடியும். மக்களுக்கு என்னன்னா, ஓகே இந்த அரசாங்கத்தை சரியில்லாத அரசாங்கம் நினைச்சோம். பட் ஆனா ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா காங்கிரஸும் சொன்னாங்க. காங்கிரஸுடைய கேம்பெயின் வந்து ரொம்ப லேட் இந்த முறை. அவங்க என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன ஆயிற்று என்றால், காங்கிரஸ் கட்சி வந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் வெற்றிக்கு பிறகு வெற்றி களிப்பிலே இருந்தது. கிரவுண்டுக்கும் போன மாதிரி தெரியல. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வெற்றி வந்து ரொம்ப எளிதா வந்துரும் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சது போலவும், உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் வந்து நமக்கான சிம்பத்தி ஃபேக்டர் வந்து அப்படியே நீடித்து நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த மாதிரியும் தான் தெரியுது. ஏன்னா அசட்டையா இருந்திருக்காங்க 3 பேருமே. ரொம்ப அசட்டையா இருந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதை வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் வெளிப்படையா சொல்றாங்க, இவிஎம்ஸ் எல்லாம் பிளேம் பண்ணாதீங்க, நாம வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்கிறத ஒத்துக்கும். நிறைய பேர் ஒத்துக்குறாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத போதுதான் லோக்சபா எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றது. அப்ப அந்த வெற்றியை ஏன் மகாராஷ்டிராவில் பெற முடியவில்லை என்றால், லோக்சபாக்கு உழைச்ச மாதிரி இங்க உழைக்கல. அதுதான் முக்கியம். பிஜேபி வந்து ஒரு இவ்வளவு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. 140 150 டிசிஷன்ஸ் கேபினெட்ல ஒரு 2 வாரம் 3 வாரத்துல எடுக்கிறாங்கன்னா, அப்ப எந்த மாதிரி நடவடிக்கைகளை இந்திய கூட்டணி எடுத்திருக்க வேண்டும்? யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிற பிரச்சனையை விட்டுட்டு மக்கள் கிட்ட எல்லாம் இவங்க போயிருக்கணும். ராகுல் காந்தி எத்தனை முறை பிரச்சாரம் பண்ணாரு? பிரச்சாரம் சரியாகவே ராகுல் காந்தி செய்யவில்லை. வயநாடுல பிரச்சாரம் பண்ண அளவுக்கு மகாராஷ்டிரால ராகுல் காந்தி பெருசா வரலங்களா? அப்ப என்னன்னா, வயநாடு தான் காங்கிரஸ்க்கு முக்கியங்கிறத தான் காட்டுது. இதுதான் பிரச்சனை காங்கிரஸ் கிட்ட. சார் வயநாட்டுல ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் வந்து மகாராஷ்டிராவை கான்சன்ட்ரேட் பண்ணல ஒரு கேள்வியும் இயல்பா எடுக்கலாமே சார். இந்த கேள்விதான் நானும் கேட்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, எதிரி வந்து சரியான ஒரு சூழ்நிலையில் இல்லாத பொழுது பாஜக வந்து எப்பவுமே பாஜக வந்து எலெக்ஷன்ஸை வந்து ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் ஃபைட் பண்றது மட்டும்தான் வேலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an எலெக்ஷன் வின்னிங் மிஷின். பல முறை சொல்லியிருக்கேன். அந்த கார் வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க பின்னால 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா எப்ப அந்த காரை நீங்க துரத்தி பிடிப்பீங்க? பிடிக்கவே முடியாது. அப்ப என்ன இங்க பிரச்சனைனா, உங்க எதிரி வந்து அசுர பலத்தோடு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வயநாட்டிலேயே உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாரும் லாக் ஸ்டாக் அண்ட் பேர்லாம் நீங்க மகாராஷ்டிராக்குள்ள போயிருக்கணும். மகாராஷ்டிராவுக்கு போறதை விட்டுட்டு அங்க போய் பிரச்சாரம் பண்ணாம இப்ப இவிஎம்ல பிரச்சனைன்னு சொல்றது எவ்வளவு அபத்தம். அதே இவிஎம் வச்சுதானே கர்நாடகால 3 தொகுதி இடைத்தேர்தல ஜெயிக்கிறீங்க. அதே இவிஎம் வச்சுதானே மகாராஷ்டிராலே ஒரு தொகுதி நாண்டேட் அப்படிங்கிற ஒரு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சில நீங்க ஜெயிக்கிறீங்க 1500 வாக்குகள்ல. அதே இவிஎம் வச்சுதான் பிரியங்கா காந்தி 4.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வயநாடு தொகுதியில ஜெயிக்கிறாங்க. அப்ப யாரை ஏமாற்றும் வேலை இது? இவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் இவிஎம்ல ப்ராப்ளம் இல்ல, தோக்கும் போது மட்டும் இவிஎம்னா அப்போ மகாராஷ்டிராவுக்கு மட்டும் ஃபால்ட்டி இவிஎம் சமைச்சிட்டாங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி வந்து இது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாதுங்க. அவங்க என்ன பண்ணோம்னா, ஆமா தோல்வி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தோல்விக்கான காரணத்தை பண்றத ஆராயறதை விட்டுட்டு இவிஎம் பிளேம் பண்றது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கை, ஒரு சரியான ரெஸ்பான்ஸா நான் பார்க்கல. சோ மீண்டும் பாஜகவுக்கு வந்தோம்னா, அவங்க என்னென்ன எங்கெங்க பட்டன்ஸ் கரெக்டான பட்டன்ஸை கிளிக் பண்ணி சுவிட்ச் கரெக்டான சுவிட்ச் போட்டிருக்காங்கன்னா, பெண்களை கவருவதற்கான ஸ்கீம்ஸ். அத பாஜக வந்து
அபிஷியலா பாஜகவினுடைய பாலிசி வைஸ் வந்து அவங்க வந்து இலவசங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. குஜராத்ல வந்து இலவசங்கள் வேண்டாம் பிரதமர் பேசுறாரு. ஆனா மத்திய பிரதேஷ்ல அந்த இலவசங்களை கொடுத்துதான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகே, இலவசம் வேணாம், அது வெல்ஃபேர் மெஷர்ஸ் வச்சுப்போம். வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வராங்க. அப்ப அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. காங்கிரஸ் வந்து கடைசியில தான் சொல்றாங்க நாங்க 3000 கொடுப்போம்னு. பட் ஏற்கனவே உங்களுக்கு 2500 வந்துட்டு இருக்குல்ல. இருக்கிறத விட்டுட்டு நாம ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படணுங்கிற மாதிரிதான் மக்கள் முடிவு பண்ண மாதிரி தெரியுது. அப்ப என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணியினுடைய கேம்பெயின் எங்கேயோ லேகிங்கா இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த நரேட்டிவை செட் பண்ண முடியல. லோக்சபா எலெக்ஷன்ல என்னதான் பிஜேபி வந்து 400 சீட்டு நாங்க ஜெயிப்போம்னு சொன்னா கூட ஆப்போசிஷன் தான் லோக்சபா எலெக்ஷன்ல நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது வந்து பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஃபென்சிவ்ல போனாங்க, அஃபென்சிவ்ல போகாம. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அஃபென்சிவ்ல போயிட்டு இருக்காங்க, இவங்க ஆப்போசிஷன் டிஃபென்சிவ்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க டிஃபென்சிவ்ல போனாலே அப்ப உங்களுக்கு தோல்வின்னு தான் அர்த்தம். அந்த பிரச்சனை தான். அப்ப அவன் பிஜேபி வந்து சரியா என்னென்ன பிரச்சனைன்னு பாக்குறாங்க. ஓகே, சரத்பவார் கட்சி தான் வீக்கஸ்ட் லிங்கா, அந்த வீக்கஸ்ட் லிங்கை எப்படி ஸ்ட்ராங் படுத்துறதுன்னு அமித்ஷா போய் உட்கார்றாரு. பூத் வைஸ் லிஸ்ட் எடுக்கிறாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டா விமன் வந்து நம்ம பக்கம் வருவாங்க, என்னென்ன காஸ்ட் கால்குலேஷன்ஸ் பண்ணோம், மராத்தாஸ் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களா, ஓபிசியை எப்படி கன்சாலிடேட் பண்றான். இது வந்து என்னன்னா, அந்த தோல்விக்கு அப்புறம் எப்படியாவது இந்த மாநிலத்தை நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் செஞ்சதெல்லாம் ஒரு 10%னாலும் 90% அவங்களோட ஹார்ட் ஒர்க் இதுல தெரியுது இல்ல. நீங்க வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கடைசியா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு. அது வந்து ஜனநாயகத்துல அவங்களுக்கு ஆட்சி வந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கு. அப்ப முதலமைச்சரா கேபினெட்ல எடுக்கிற டிசிஷனை நீங்க குறை சொல்ல முடியாது, அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அப்ப வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, கடைசியில தான் கொடுக்குறாங்கன்ற கவுண்டர் நரேட்டிவா அதை நீங்க கொடுத்துருக்கணும்ல. நீங்க எதையுமே கொடுக்காம இப்போ கர்நாடகாலெல்லாம் நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? ஒரு கேரண்டிஸ் கொடுத்து ஒரு கேம்பெயின், நல்ல கேம்பெயின் ரன் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. லோக்சபால ரன் பண்ண கேம்பெயின் ரன் பண்ணலையே. இப்ப பிஜேபி வந்து கேம்பெயின் பெட்டரா ரன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு அவங்க கிட்ட. இன்னொன்னு வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து தன்னை வந்து ஒரு சாமானிய மக்களின் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ சாமானிய மக்களின் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னன்னா, சிவசேனாவோட ஓட்டு அவருக்கு வருது. நீங்க லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்துக்கிட்டா கூட இந்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தான் அதிக வாக்குகளை பெற்றது. வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தவ் தாக்கரே விட இவங்க தான் அதிகமா எடுத்தாங்க லோக்சபாலையும். ஏக்நாத் ஷிண்டே ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தாரு. சிவசேனா ஓட்டு எல்லாம் எங்களுக்கு தான் வருது, ஆனா காங்கிரஸ் வந்து தன்னோட ஓட்டை வந்து கம்ப்ளீட்டா உத்தவ் தாக்கரேக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுனாலதான் அவரால் அத்தனை இடங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. அது உண்மைதான் இப்ப தெரியுது. இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் டிரான்ஸ்பரே பண்ண முடியல. சோ அப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜில தப்பு இருக்கு, காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜில. பாஜக வந்து ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி அதை வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க அந்த எலெக்ஷனை. இதுல மிக முக்கியமான விஷயம், நாடாளுமன்ற தேர்தலில் RSS வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. இப்போ பக்கத்துல வந்திருக்காங்களா சார்? பக்கத்துல மட்டும் இல்ல, அவங்கதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க, அவங்கதான் உள்ள இறங்கி அவங்கதான் வேலை செஞ்சிருக்காங்க. சோ நீங்க RSS உள்ள வரும்போது ஹரியானாவிலும் அதுதான் நடந்திருக்கு. RSS வந்து இது போன்ற மாநிலங்களை எங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க RSS உள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா தெரியும். RSS மிகப்பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் டு டோர் கேம்பெயினிங், கிரவுண்ட் லெவல் ஒர்க்கிங். அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கிங் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெளிப்படையா நீங்க பார்க்க முடியாது அந்த வேவை. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே சார், ஒரு 7000 ஒரு தன்னார்வலர்கள் போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ்ல நம்ம பார்த்தோம், அதெல்லாம் உண்மைதானா சார்? நிச்சயமா RSS உள்ள வந்தாலே வந்து அது அங்க பிரச்சாரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அவங்க வந்து டோர் டு டோர் போய் ரீச் பண்ணுவாங்க. ஓகே சார், குறிப்பா லாஸ்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க பிரிந்து இருந்த அணிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NCP சரத்பவாருக்கும் அதே போல உத்தவ் தாக்கரேக்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது மாறலா வந்திருக்கு. நாங்க தான் ஒரிஜினல் சிவசேனா வந்து ஷிண்டே கிளைம் பண்ணுவாரு, நாங்க தான் ஒரிஜினல் NCP அஜித் பவார் கிளைம் பண்ணுவாரு. இதை எப்படி சார் எதிர்முகாம் பண்ண போறாங்க? இல்ல, அவங்க தான் ஒரிஜினல் சிவசேனா, அவங்க தான் ஒரிஜினல் NCP. அதுல ஒன்னும் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. போன முறையே MLAs அவங்க கிட்டதான் அதிகமா இருந்தாங்க. எப்பவுமே வந்து MLA ஸ்ட்ரென்த் வச்சுதான்
தமிழ்நாட்டுல என்னாச்சு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும்போது என்னாச்சு? சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பலம் வச்சுதானே கொடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு நீங்க எங்க ப்ரூவ் பண்ணணும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை? அசெம்பிளில ப்ரூவ் பண்ணணும். அசெம்பிளில இன்னைக்கு யார் அதிகமா இருக்கா? அப்ப சிம்பல் யாருக்கு போகும்? அவங்களுக்கு தானே போகும். இனிமே வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரேன்னு தான் அவர் சொல்லணுமே தவிர ஒரிஜினல் சிவசேனா வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்சிபியினுடைய தலைவர் அஜித் பவார் தான், சரத்பவார் கிடையாது. இது மக்கள் கொடுத்த முடிவுங்க. அந்த சிம்பல்ல போட்டி போடும்போது இவங்க வேற ஏதாவது கட்சிக்கு இனிமே பேர் வச்சுக்கலாமே தவிர என்சிபி, எஸ்பி வேற என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் மக்களினுடைய ஆதரவு வந்து இந்த 2 ஃபேக்ஷனுக்கு தான் இருக்குது. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிவிட்டது. இன்னும் எந்த ஒரு கோர்ட்லயும் போயிட்டு நீங்க இதை சேலஞ்சே பண்ண முடியாது. ஓகே சார், இந்த மண்ணின் மகன் அந்த பெருமை வந்து அந்த ஊற்றிதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா வந்து பால் தாக்கரே கட்சியை வளர்த்தாரு. அவர் பையனுக்கு மண்ணின் மைந்தன் மட்டும் இல்லைங்க, வெறுப்பு அரசியல் தானே. அவங்க என்ன தமிழர்களுக்கு எதிராக உருவான கட்சி தானே. அதன் பிறகு வந்து தமிழர்கள்லாம் அங்க வளர்ந்துட்டாங்க. தமிழர்கள் இல்லாம மும்பைல வந்து ஒரு சில காரியங்கள் பண்ண முடியாது, மைக்ரன்ஸ் தான் அப்படின்னும் போது பால் தாக்கரே வந்து அதை அக்செப்ட் பண்றாரு. ஆனா அவருடைய உறவினரான ராஜ் தாக்கரே அதை அக்செப்ட் பண்ணாம ஹிந்தி மக்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தாரு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல செய்ய முடியாது. நீங்க என்னதான் எடுத்துக்கொண்டாலும் பாஜக மீது 1000 விமர்சனங்களை வைக்கலாம். கட்சியை உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு. ஆனால் பீகார்ல நாம எப்படி சொல்றோம்? 2015ஆம் ஆண்டு நிதிஷ்குமார் வந்து அந்த எல்லாருக்கும் சேர்ந்து போட்ட ஓட்டு தான். அதை மீறி தான் நிதிஷ்குமார் வந்து வெளியில வந்து பிஜேபியோட போனார். அது தவறுன்னு சொல்றோம்ல. அப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 2019ல பிஜேபி சிவசேனாக்கு தானே ஓட்டு போட்டாங்க. 2 பேரும் ஒரே கூட்டணியா தானே நின்னாங்க. அப்ப அதை உடைத்து விட்டு வந்தது வந்து உத்தவ் தாக்கரே வந்து அதை உடைத்து விட்டு வந்தது வந்து அன்னைக்கு ஒரு துரோகமா தானே அது பார்க்கப்பட்டது. இந்த துரோகத்தை பத்தி தானே எல்லாரும் பேசுறாங்க. அப்ப அது என்ன? இங்க பிரச்சனை என்னன்னா, ஐடியாலஜிக்கலி டைவர்ஜென்ட் பார்ட்டிஸ். காலங்காலமாக காங்கிரஸை எதிர்த்த கட்சி சிவசேனா. ஒரு எலெக்ஷன்ல எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க. 2வது எலெக்ஷன் முடியல. என்ன ஆச்சு ஆந்திரால? 2018ஆம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு அவர்களும் காங்கிரசும் தெலுங்கானாவில் கைகோர்த்த போது மக்கள் வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸை விரட்டி அடித்தார்கள். ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்க தெலுங்கு தேசம். ஏதோ 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க தெலுங்கு தேசம் காங்கிரஸோட. இல்லைன்னா இப்ப தெலுங்கு தேசம் கட்சியே கிடையாது தெலுங்கானால. ஒட்டுமொத்தமாக துடை தெரிவிக்கப்பட்டு விடு. இந்த டைவர்ஜென்ட் ஐடியாலஜிஸ் கிட்ட இதுதான் பிரச்சனை. அதுவும் காலங்காலமாக நீங்க அவங்களை எதிர்த்து இன்னைக்கு நாளைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு சேர்ந்தா தமிழ்நாட்டுல எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அது போன்றுதான் இது. ஓகே சார், குறிப்பாக உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கட்சியோட நிலைமை என்னவா சார் இருக்கும் வருங்காலங்கள்ல? இல்ல அவங்க கட்சி எப்படி நடத்த போறாங்கிறது பார்க்கணும். ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன்னா சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே அவர்கள்கிட்ட 22, 23 எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை எப்படி காப்பாத்திக்க போறாரு இன்னும் 5 வருஷம்? ஏன்னா 2022 ஷிண்டே அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு பதவிக்காலம். அப்பவே நிறைய எம்எல்ஏஸ் வந்து தாக்கரே கிட்ட இருந்தவங்களும் திருப்பி ஷிண்டே கிட்ட போயிட்டாங்க. ஆனா இன்னும் 5 வருஷம் தாக்கரே கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட பவரே கிடையாது. கிட்டத்தட்ட 10 எம்பி 8 எம்பி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த எம்எல்ஏஸ் தான். இப்ப இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் பிஜேபி என்ன பண்ண போறாங்க? ஏக்நாத் ஷிண்டே இவங்களெல்லாம் பேசி இவங்களெல்லாம் கூப்பிடுவாரா? இவங்க கூப்பிட்டு போய் இவங்க அவங்களோட ஜாயின் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பார்க்கணும். இல்ல 2/3 இவங்க போயிட்டாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவும் அக்செப்ட் ஆகாது, அப்ளை ஆகாதாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னா பிஜேபியை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து காங்கிரஸை விட அவங்க எதிரியாக பார்ப்பது வந்து பிராந்திய கட்சிகளை தான் எப்பவுமே. பிஜேபிக்கு வந்து பிராந்திய கட்சிகள் தான் பிஜேபிக்கு வந்து ஒரு பயங்கர சேலஞ்சை மவுண்ட் பண்ணுவாங்க. இங்க டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இப்ப கூட்டணி, அதுக்கு முன்ன அவங்க தான் பிரைம் சேலஞ்சர். தெலுங்கானால டிஆர்எஸ், இங்க இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஒடிசால வந்து பிஜேடியை எதிர்த்து தான் பிஜேபியோட ரொம்ப காலம் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் 15 வருடம் எதிர்த்து அரசியல் செய்துதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய
பிரைம் டார்கெட் வந்து ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிராந்திய கட்சிகளாக தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 2 பிராந்திய கட்சிகளை வந்து அவங்களுடைய சப்சிடரி மாதிரி மாத்திட்டாங்க. இப்போ அஜித் பவாரும் சரி, ஷிண்டேவும் சரி, அவர்களை மீறி பேசவே முடியாது. அப்ப அந்த 2 பிராந்திய கட்சிகளும் தங்களுடைய சப்சிடரி மாதிரி, தங்களுடைய இன்னொரு கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபட்னாவிஸ்க்கு சிஎம் கொடுத்திருக்காங்க, அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? நிச்சயமாங்க, ஃபட்னவிஸ்க்கு தான் அது கொடுக்கணும். நீங்க ஷிண்டேக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அது வந்து மேண்டேட்டை திருப்பி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். பிஜேபி 148 இடங்கள்ல என்னமோ நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நின்றுருக்காங்க. 130க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. சோ அப்ப பிஜேபியோட ஃபேஸ் யாரு? ஃபட்னாவிஸ். அப்ப ஃபட்னவிஸ்க்கு தானே கொடுக்கணும். போன முறையே அவருக்கு தாங்க கொடுத்துருக்கணும். ஏன்னா பிஜேபியில தான் நம்பர்ஸ் அதிகமா இருக்குது. ஆனா அன்னைக்கு என்னன்னா வந்து பிஜேபி பதவிக்கு ஆசைப்படுதுங்கிற பேர் வரக்கூடாது, நாங்க வந்து சிவசேனாவை மீட்கிறோம், ஆக்கிரமிப்புல இருந்து மீட்கிறோன்றதுக்காக தான் ஏக்நாத் ஷிண்டே கொடுத்தாங்க. இன்னைக்குதான் மீட் ஆச்சே கட்சியை முழுவதுமா. இப்ப ஷிண்டே நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க தானே போறாரு. அவர் ரிபல் பண்ண வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியே அவர்கிட்ட வந்து பிஜேபி வாங்கி கொடுத்த மாதிரி அந்த கட்சியை அப்படியே கம்ப்ளீட்டா சிவசேனாவா அவர் கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க. அவர் நான் டெபுட்டி சிஎம்மா இருக்க விரும்பலன்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு மத்திய அமைச்சரா கொடுக்க போறாங்க, கொண்டு வந்து இங்க டெல்லிக்கு கொண்டு வந்துட்டு அங்க வேற யாராவது அவர் ஷிண்டே வந்து துணை முதலமைச்சரா ஆக்கிட்டு போறாரு. ஆனா ஃபட்னவிஸ்க்கு கொடுக்கறது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ். அப்படிதான், அவராலதான் பிஜேபி வந்து இவ்வளவு இடங்கள் ஜெயிச்சிருக்குன்னும் போது அவருக்கு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். அந்த கருத்தை தான் RSSம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபட்னவிஸும் அவர் அதுக்கப்புறம் போட்ட மெசேஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஃபியூச்சர் ரோல் பிஜேபியில நேஷனல் லெவல்ல எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபட்னவிஸ் அவங்க இன்னைக்கு இப்போ மகாராஷ்டிரா சிஎம் கொண்டு வர்றது வந்து they have larger national level plans. ஓகே சார், ஹரியானா எலெக்ஷன் காங்கிரஸ் தோத்துட்டாங்க, மகாராஷ்டிரா தோத்தாச்சு. ஏன் சார் இந்த தேர்தல வந்து காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காவே இருக்காங்க தேர்தல இந்த ஃபேஸ் பண்ற இஷ்யூல? இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரே ஒரு ஒற்றை நபரை நம்புவதாக தெரிகிறது. ராகுல் காந்தியை மட்டும்தான் வந்து காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றணும், அவர் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், அப்படி எந்த கட்சியும் எடுப்படாது. இப்ப நீங்க வந்து ஸ்ட்ராங் லீடர்ஸை அட்லீஸ்ட் நீங்க இப்ப பிஜேபியில வந்து பிஜேபியோட ஃபேஸ் வந்து பிரதமர் மோடி, ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அமித்ஷா இருக்கிறாரு, 4 பேர் இருக்காங்க, நீங்க ஓவர் ஷேடோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி காங்கிரஸ்ல நீங்க ஆட்களை வளர்க்கணும். வளர்க்காமலே நீங்க வந்து ஒரே ஒரு ஆளை நம்பி நீங்க எத்தனை நாளைக்கு கட்சி நடத்துவீங்க? சோ இந்த பிரச்சனை காங்கிரஸ் கிட்ட இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. நீங்க வந்து ப்ராப்பரா மகாராஷ்டிரால போய் நீங்க ஜெயிக்கிறீங்க, ஜெயிக்க 5 மாசத்துல எப்படிங்க இவ்வளவு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு, டிராஸ்டிக் டவுன்ஃபால் எப்படிங்க வரும்? அப்ப நீங்க எந்த அளவுக்கு அங்க பங்கிள் பண்ணிருக்கணுங்கிறது தெரியுது இல்ல? ஒருத்தங்க 17 சீட்டு மட்டுமே ஜெயிச்ச இடத்துல அவங்க வந்து என்னங்க, அவங்க வந்து போய் இன்னைக்கு லேண்ட்ஸ்லைடு விக்டரிங்க, நீங்க 31 ஜெயிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம 56 சீட்டு கூட ஜெயிக்காம வந்திருக்கீங்க. இந்த கட்சியோட மொத்தமா சிவசேனா ஷிண்டே வாங்கின இடங்களை விட நீங்க ஒட்டுமொத்தமா 3 கட்சியும் வாங்கினதே கம்மியா இருக்கு. அந்த கட்சியை உடைச்சு அந்த சிம்பதி ஒர்க் அவுட் ஆகலையா சார் இந்த எலெக்ஷன்ல? இல்ல, கட்சியை உடைச்ச சிம்பதிக்கு தான் லோக்சபால போட்டாங்களே ஓட்டு. அதையே வச்சுட்டு எத்தனை முறை நீங்க கேட்க முடியும்? எப்பவுமேங்க இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். 2004 பாஜக தோற்ற பிறகு 2009ஆம் ஆண்டு ஏன் பாஜக வந்து பெரிய அளவுல வந்து எடுபடல இந்தியா முழுக்கன்னா அவங்களோட கேம்பெயின் எஃபெக்டிவா இல்லை. மன்மோகன் சிங்கை பர்சனல் அட்டாக் பண்றது வந்து மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட கருணாநிதி குடும்பத்தை பர்சனலா அட்டாக் பண்ணா கூட அதுல ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க, கரப்ஷன் கொண்டு வருவாங்க, இல்ல ஃபேமிலி ரூல் கொண்டு வருவாங்க, வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள அதெல்லாம் மறைச்சுதான் பேசுவாங்க. சோ நீங்க வந்து 2G எத்தனை முறை ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்க? 2011க்கு மட்டும்தான். 14 தேர்தலையும் 16 தேர்தலையும் 2G பிரதான எலெக்ஷன் கிடையாது, எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது. ஏன்னா அது பிரதான எலெக்ஷன் இஷ்யூவா எடுத்தாங்கன்னா என்ன, இந்த அம்மா பழசையே பேசிட்டு இருக்குது, அதான் முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் வேற மாதிரி ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க எலெக்ஷன் இஷ்யூ மாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க ராகுல் காந்தி கூட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு தான். நீங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல சொன்னீங்க கான்ஸ்டிடியூஷன் அண்டர் அட்டாக்னு, மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. எல்லா தேர்தலுக்கும் அதையே சொன்னா அப்ப கான்ஸ்டிடியூஷன் எப்படி அட்டாக்கா இருக்குது இந்த 4 மாசத்துலன்னா நீங்க சொல்லணும்ல. அப்போ ஸ்ட்ராட்டஜி நீங்க மாத்தணும். இங்க உதயநிதி அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு செங்கல் எடுபடாம போனது காரணம் என்ன?
ஒரு எலெக்ஷன்ல அது ஏற்கனவே 21 ல அதோட work out யூட்டிலிட்டி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சுங்க. ஒரு எலெக்ஷனுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதையே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படிதான் சிம்பத்தி ஒரு எலெக்ஷனுக்கு தான். ஓகே. 2வது எலெக்ஷனுக்கு நீங்க இஷ்யூ கொண்டு வரணும். கான்கிரீட்டான இஷ்யூ கொண்டு வரணும். இஷ்யூ கொண்டு வராம திரும்ப திரும்ப சிம்பத்தின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. பாராளுமன்ற ஒரு மெஜாரிட்டி இல்லாம தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மோடிக்கு கிடைச்ச வெற்றியா நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா சார்? பிஜேபிக்கு கிடைச்ச வெற்றி தான். அதுல நீங்க மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அப்ப 99 சீட்ஸ் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது அது ராகுல் காந்தியினோட வெற்றின்னு தானே எல்லாம் சொன்னாங்க. அப்ப நீங்க காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னா மோடியும் பிஜேபியும் நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. ஓகே. பார்லிமெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க பிஜேபிக்கு. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி இல்லாத போது நீங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ண முடியாது. அது பிரச்சனை தான். பிஜேபிக்கு அது பிரச்சனையா தான் இருக்கும். அவங்க மீண்டும் பழைய மாதிரி போய் கட்சியெல்லாம் உடைக்க முடியாது. இப்ப நாடாளுமன்றத்துல உடைச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். சோ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். லோக்சபாவை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். இந்த 5 வருஷம் யாருக்கு சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது? காங்கிரஸ்க்கா இல்ல பாஜகவுக்கா? 2 பேருக்குங்க. காங்கிரஸுக்கு எப்படி திருப்பி மீண்டும் இந்த 99ல இருந்து கீழே போறாங்களா? இல்ல 99ல இருந்து ஃபார்வர்ட் மார்ச் பண்ண போறாங்களாங்கிறது. பாஜகவுக்கு 240 எப்படி 280 போறாங்களா? இல்ல கீழே போறாங்களாங்கிறது 2 பேருக்குமே அதேதான். பட் பாஜகவுக்கு என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டேட்ஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது அவங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கு. அவங்க கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க போய் எலெக்ஷனை. காங்கிரஸ் அந்த வித்தையை கற்றுக்கொள்வார்களா இல்லையாங்கிறது காங்கிரஸ் கிட்ட தான் இருக்கு. அதுக்கு நாமெல்லாம் கருத்து சொல்ல முடியும். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் அந்த வெற்றியை பாஜகவுடைய வெற்றியை பத்தி பின்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி. நன்றி.